இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் வேதத்தின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 14வது அதிகாரம் 5-6 வசனங்கள். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபோனைப் போல வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபோனுடைய வாசனை போலவும் இருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் பனியை போல இருக்கும் பொழுது 3 விதமான காரியங்கள் உண்டாகிறது அல்லது ஏற்படுகிறது, அல்லது 3 விதமான ஆசீர்வாதங்களை தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. இது எப்பொழுது நடக்கிறது என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவர் பனியை போல வாசம் செய்யும் பொழுது இருக்கும் பொழுது இந்த 3 வகையான ஆசீர்வாதங்கள் தெய்வ பிள்ளைகளின் மீது தங்குகிறதை பார்க்க முடிகிறது. முதலாவது, அதாவது ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையிலே பனியை போல இருக்கும் பொழுது முதலாவது அனுபவம் என்னவென்றால் அவன் மலருகின்ற அனுபவம். நாம் 14:5 வாசித்தோம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். முதலாவது அனுபவம் என்னவென்றால் அவன் புஷ்பத்தை போல மலருவான், ஒரு மலருகின்ற அனுபவம். அதாவது நாம் ஒரு பூவை எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஒரு பூ மொட்டாக இருக்கும் பொழுது அது அவ்வளவாக வாசனை வீசாது. ஆனால் அதே பூ அது மலருகிற பொழுது அது வாசனை மிகவும் காணப்படும். அதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம். யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் பனியை போல காணப்படுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற அனுபவம் என்னவென்றால், அல்லது ஆசீர்வாதம் என்னவென்றால், அவர்களுடைய முதல் ஆசீர்வாதத்தின் அனுபவம் லீலி புஷ்பத்தை போல ஒரு மலருகின்ற அனுபவம். இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்று கேட்போமானால், இப்படியாக யாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் பனியை போல இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில இரண்டாவது ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பது என்னவென்றால் அவன் லீபோனை போல வேரூன்றி நிற்பான். இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்றால் வேரூன்றி நிற்கிற ஒரு ஆசீர்வாதம். அதாவது ஆண்டவருக்குள் அந்த தேவ மகன் அல்லது தேவ பிள்ளை அவன் கர்த்தருக்குள் வேரூன்றி நிற்கிற ஒரு அனுபவம். முதல் அனுபவம் என்னவென்றால் லீலி புஷ்பத்தை போல மலருகின்ற ஒரு அனுபவம். இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்று கேட்போமானால் அது லீபோனை போல வேரூன்றி நிற்கிற ஒரு அனுபவம். இது இரண்டாவது ஆசீர்வாதம் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கொடுக்கிறது. மூன்றாவதாக, யார் எந்த ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருக்குள்ளாய் அவன் வேரூன்றி நிற்கிறானோ, கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில பனியை போல இருக்கிறாரோ, மூன்றாவது ஆசீர்வாதம் என்னவென்றால் அவர்கள் வாசனை வீசுகிற அனுபவம். இது மூன்றாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், வாசனை வீசுகிற அனுபவம். அதே ஓசியா 14:6 நாம் இதை வாசிக்க முடிகிறது. அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபோனுடைய வாசனை போல இருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் எந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே பனியை போல காணப்படுகிறாரோ அவர்கள் வாழ்க்கையில மூன்றாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால் லீபோனுடைய வாசனை போல இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது எல்லாம், இந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள் எந்த தேவ பிள்ளையின் வாழ்க்கையில நடக்கிறது என்றால், எந்த தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே கர்த்தர் பனியை போல காணப்படுகிறாரோ அப்பொழுது மாத்திரமே இந்த 3 வகையான ஆசீர்வாதங்கள் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 2 வசனத்தில நாம் பார்க்க முடிகிறது. அதாவது ஓசியா 14:5 ஆண்டவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். நான் பனியாக இருப்பேன் என்று சொல்லவில்லை, பனியை போல. பனியை ஒரு உதாரணமாக ஆண்டவர் அந்த இடத்துல காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. அதாவது நம் எல்லோருக்கும் தெரியும், வானத்திலிருந்து பனி பூமிக்கு நேராய் வரும் பொழுது ஒரு
உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு செடி இருக்கிறது என்றால் அந்த செடியை அந்த பனி எப்படி மூடி கழுவுகிறதோ அதுபோல ஆண்டவருடைய பிரசன்னம் பரத்திலிருந்து இறங்கி வந்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்ள ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் அதற்கு விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் பனியை போல உங்களை மூடிக்கொள்வேன். அதாவது அவருடைய பிரசன்னம் நம்மை பனியை போல மூடிக்கொள்ளுமா? என்னை கேட்கிற சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், அவர் நம்மை பனியை போல மூடி இந்த 3 வகையான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை இந்த பூமியிலே வாசனை வீச செய்கிறவர்களாய் ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் எப்படி ஒரு பனி வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்து ஒரு செடியை எப்படி மூடிக்கொள்ளுகிறதோ அதுபோல ஆண்டவருடைய பிரசன்னம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மூடிக்கொண்டு முதலாவது நமக்கு கொடுக்கிறது என்ன ஆசீர்வாதம் என்றால், அவர் நம்மை வாழ்க்கையிலே லீலி புஷ்பத்தை போல மலர்கின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். இரண்டாவது, அவருக்குள் வேரூன்றி நிற்கிற ஒரு அனுபவம். மூன்றாவது, அவன் லீபோனுடைய வாசனை வீசுகிறவன் போல அவன் காணப்படுவான். என்னை கேட்கிற தேவ ஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய கர்த்தர் இப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தினால் நம்மை மூடி நடத்த விரும்புகிறார். நாம் அதற்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. அவர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். நேசித்து வழி நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளுக்காய் நன்றி, கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி எங்களை வாசனை வீச செய்கிறவர்களாய் என் ஆண்டவர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அது உம்மால் மாத்திரமே ஆகும் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் உமக்குள்ளாய் வேரூன்றி நின்று, நாங்கள் உமக்குள்ளாய் மலருகிற ஒரு அனுபவத்திலே நின்று, நாங்கள் உமக்குள்ளாய் வாசனை வீசுகிற ஒரு அனுபவத்திலே காணப்பட என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என் ஆண்டவராகிய கர்த்தர் அப்படியே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி நாமே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.